Welcome to Vijayalakshmi's class of Smart English Children, and today what we are going to see is exclamatory sentences in direct and indirect speech. So today we are going to see exclamatory ஆச்சரியம் ஓகேவா in direct and indirect speech. ஆச்சரியமாக இருக்கிறது சரியா. ஃபஸ்ட்டு இப்போ ஆச்சரியமாக நம்மளுக்கு வரக்கூடியது மூணு விஷயங்கள் தான். ஒன்று சந்தோஷம், ஜாய், ஹாப்பினஸ். ஓகே, த செகண்ட் திங் இஸ் சாரோ, துக்கம். அது அடிப்பட்ட துக்கமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று இழந்த துக்கமாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் வண்டர், ஆச்சரியம், சர்ப்ரைஸ். ஒன்லி தீஸ் த்ரீ வில் கம் இன் எக்ஸ்க்ளமேட்ரி. எக்ஸ்க்ளைம்ஸ்னால் இட் டெல்ஸ் அபவுட் சம்திங், அதாவது இன்னர் ஃபீலிங். ஓகேவா? ஸோ அந்த ஜாய்க்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஜாய், அதாவது ஹாப்பினஸ் வரக்கூடிய இடத்துல ஹுரா, ஹுரான்னு சொல்லி போடணும். ஓகேவா? அண்ட் தென் சாரோ, ஒரு துக்கம் அப்படின்னா அலாஸ். டைரக்ட் ஸ்பீச்சில் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் இதை வந்து மாற்றிக்கணும். எப்படி மாற்றணும்? எக்ஸ்க்ளைம்டுன்னு மாற்றணும். சரியா? அண்ட் தென் வண்டர், ஒரு ஆச்சரியம் அப்படின்னா சர்ப்ரைஸ். ஏய் அப்படியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. பிரேவோ, ஏய் சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லும்போது பிரேவோ. இது எல்லாமே டைரெக்டில் வரும். now we are going to change it into indirect speech. அது எக்ஸ்க்ளைம்ஸ் வந்து ரூட் வேர்பு, எக்ஸ்க்ளைம்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், எக்ஸ்க்ளைம்டுன்னு பாஸ்ட் டென்ஸில் போடணும். இடி சேர்த்துக்கணும். நம்ம இந்த எஸ்ஸை எடுத்துகிட்டு we should add ed. ஓகேவா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் முதல்ல பாருங்கள். he said, hurrah, we have won the match. அந்த ஹீயாக தான் இருக்கும், அப்படியா மாறாது. ஓகேவா? தட் செட் வந்து இட் will just come as exclaimed. செட் வந்து எக்ஸ்க்ளைம்டு மாறும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஆனால் வாட் இஸ் செல்லிங், ஹி ஹஸ் ஒன் த மேட்ச் வின் பண்ணியிருக்கான். அப்போ சந்தோஷத்தில் ஹுரா அப்படின்னு ஒரு ஜாலியாக கத்துறான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் வித் டிலைட், ஹீ எக்ஸ்க்ளைம்டு வித் டிலைட் அப்படின்னு போட்டுட்டு, அண்ட் தென் யூ ஷுட் டேக் திஸ் ஆஸ் யூஷுவல். இந்த பங்க்சுவேஷன் கொட்டேஷன் மார்க்கை நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு தட், வி வந்து தேன்னு மாறும், ஹாவ் வந்து ஹேட். இது தெரியும் இல்லையா. யூ ஷுட் கோ டு த ப்ரீவியஸ் ஃபார்ம். ஹாவ் ஹேட் ஒன் த மேட்ச். ஒன்ஸ் அகெயின் ஹீ செட், ஹீ எக்ஸ்க்ளைம், ஹுரா, வித் டிலைட், ஹாப்பினஸ், சந்தோஷம், ஓ ஜாய். அப்போது தென் யூ டேக் த கொட்டேஷன், அதுக்கு பதிலாக தட்டு போடுங்க. சி ஹியர் யூ வில் ஜஸ்ட் பி ஹேவிங் ஒன்லி தட். ஓகேவா? வி have won the match. We have வந்து they had. ஓகேவா? now let's go to the next sentence. the student said. the student அப்படியே தான் இருக்கும். there is no change in it. okay, the student will be the same. and then for said you will just be using exclaimed. the student is exclaiming alas. alasனா அது ஒன்று சாரோவாக இருக்கணும், இல்லை வந்து துக்கம், ஏதோ ஒன்று துக்கம், இல்லை வந்து சாரி ஃபீல் பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி டைமில் exclaimed with sorrow or exclaimed with great regret. regretனாலும் ஃபீலிங் சாரோ தான். சரியா? வருத்தப்படுறது. ஐ ரெக்ரெட் ஃபார் மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் ஃபார் மை மிஸ்டேக்குன்னு அர்த்தம். ஸோ த ஸ்டூடெண்ட் வில் பி த சேம். செட் வந்து எக்ஸ்க்ளைம்டுன்னு மாறும். அலாஸ்க்கு பதிலாக ஃபார் திஸ் அலாஸ் ஒன்று வித் சாரோ தட், இல்லைன்னா வித் கிரேட் ரெக்ரெட் தட். இது ரெண்டுத்தில் எது வேணாலும் போட்டுக்கோ. அலாஸ்க்கு இது ரெண்டுத்தில் எது வேணாலும் போட்டுக்கோ. ஃபார் அலாஸ் யூ கேன் யூஸ் வித் சாரோ தட் ஆர் வித் கிரேட் ரெக்ரெட் தட். ஹீ வந்து ஹீயாக தான் இருக்கும். இஸ் வந்து வாஸ்னு மாறும், டெட். ஒன் செகண்ட் வி சி. த ஸ்டூடெண்ட் செட், த ஸ்டூடெண்ட் எக்ஸ்பிளைன்ட், அலாஸ் வித் கிரேட் சாரோ that இந்த because இந்த இது இருக்குது இல்லையா. for this we should use this that. சரியா? with great sorrow or with great regret that he is dead, he was dead, he is dead னா he was dead. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். here if it is in present tense, here also I can use present tense. இங்கே present tense இருந்தால் இங்கே present tense, இங்கே past tense இருக்கு இல்லையா, saidன்னு. so you should go for past tense, was போகணும். சரியா? now shall we move on to the next sentence, third one பார்க்கலாமா? now see, the soldiers said, bravo, we have won the match. ஏதோ ஒன்று we have won, அவ்வளோதான். the soldiers அப்படி தான் இருக்கும். said அதாவது கைத்தட்டி சந்தோஷமாக சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் applauded.
நீங்கள் எக்ஸ்க்ளைம்டு போடணுன்னு அவசியம் இல்லை. எல்லா இடத்துக்கும் பிரேவோக்கு எக்ஸ்க்ளைம் போடணுன்னு அவசியம் இல்லை. சென்டென்ஸ் படித்து பாரு, ரீட் த சென்டென்ஸை. அது வந்து கைத்தட்டி நாங்களாம் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு ஜாலியாக சொல்லும்போது அப்ளாடட். அப்ளாட்னா கைத்தட்டுறது. ஓகேவா? அப்ளாடட். செட்டுக்கு பதிலாக அப்ளாடட். தட்டு இங்கே போட வேண்டாம். அப்ளாடட் போட்டால் தட்டு போடக்கூடாது. அப்ளாடு போட்டால் தட்டு போடக்கூடாது. எக்ஸ்க்ளைம்டு போட்டால் தட்டு போடலாம். அப்ளாடட் போட்டால் தட்டு போடக்கூடாது. த சோல்ஜர்ஸ் அப்ளாடட். தே ஹாவ் வந்து அந்த வி வந்து தேன்னு மாறும். ஓகேவா? வி வில் கம் அஸ் தே. ஹாவ் வந்து ஹேடுன்னு மாறும். தே ஹேட் ஒன். Once again I am saying the soldiers said. The soldiers applauded. Bravo, we have won. They had won. That's all. ஓகேவா? இந்த பிரேவோவையும் எடுத்துடணும். அதுதானே நம்மளுக்கு கொடுக்குற இன்னர் ஃபீலிங். ஸோ அந்த இன்னர் ஃபீலிங் எல்லாம் எடுத்துடணும். எடுத்தால் தான் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்ற முடியும். ஓகேவா? தென் ஷீ செட். ஷீ எக்ஸ்க்ளைம்டு போட்டுடலாம். ஹவு பியூட்டிஃபுல் த ஃப்ளவர் இஸ். ஷீ எக்ஸ்க்ளைம்டு. இதை அப்படியே மாற்றிக்கலாம். இந்த ஹவ் வரும்போது அதை அப்படியே இங்கே பின்னாடி கொண்டு போயிடலாம். இஸ்ஸு வந்து இங்கே வரணும். ஓகேவா? ஷீ எக்ஸ்க்ளைம்டு தட். வாட் ஷீ எக்ஸ்பிளைன்டு ஹவு பியூட்டிஃபுல் த ஃப்ளவர் இஸ்ன்றத த ஃப்ளவர், அதாவது நவுனை கொண்டு வந்துரு. நவுன் இருக்குது இல்லையா, அதை அப்படியே இங்கே கொண்டு வந்துரு. தென் டென்ஸ். அப்புறம் அது என்ன பியூட்டிஃபுல்லோ அக்லியோ என்ன அட்ஜெக்டிவ் போடுறீங்களோ அது. ஷீ எக்ஸ்க்ளைம்டு தட். இந்த இதுக்கு பதிலாக வி ஆர் யூஸிங் தட். ஓகேவா? ஹவ் எடுத்துட்டு த ஃப்ளவர் வாஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னா த ஃப்ளவர் சாரி பியூட்டிஃபுல் த ஃப்ளவர் இஸ் அப்படின்னா த ஃப்ளவர் வாஸ் பியூட்டிஃபுல்னு மாற்றிடணும். நவுன் வந்துட்டு இந்த மாதிரி ஹவ் வரும்போது. ஓகேவா? ஹவ் வரும்போது நவுன் வந்து வேர்ப் வந்து அண்ட் தென் வாட் எவர் இட் இஸ் அட்ஜெக்டிவோ ஏதோ ஒன்று. வாட் எவர் இட் இஸ் யூ ஷுட் யூஸ் இட். ஓகே, ஒன்ஸ் அகேன் ஐ டெல் திஸ். ஷீ செட். ஷீ எக்ஸ்க்ளைம்டு. டேக் திஸ் கமாண்ட் பங்க்சுவேஷன் த கொட்டேஷன் மார்க். ஹவு பியூட்டிஃபுல் த ஃப்ளவர் இஸ். ஹவ்வையும் எடுத்துரு. பியூட்டிஃபுல் த ஃப்ளவர் இஸை வந்து தட் த ஃப்ளவர் வாஸ் பியூட்டிஃபுல் மாற்றிக்கோ. ஹவு பியூட்டிஃபுல் த தாஜ்மஹால் இஸ். தட் த போடக்கூடாது. ஹவு பியூட்டிஃபுல் தாஜ்மஹால் இஸ். தட் தாஜ்மஹால் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே, வாஸ் பியூட்டிஃபுல். ரைட். ஓகேவா? தென் த மாஸ்டர் செட். மாஸ்டர் சொல்கிறாரு. த மாஸ்டர் எக்ஸ்க்ளைம்டு. அது வழியே வந்தாச்சு. அண்ட் தென் இந்த இதுக்கு தான் வந்து வி ஆர் யூஸிங் தட். ஓகேவா? வாட் அ பியூட்டிஃபுல். இதுவும் அதே தான், இதுவும் அதே தான், ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வாட் அ பியூட்டிஃபுல் ஆர்ட் யூ ஹாவ். அப்போது இந்த இடத்துல வந்து திரும்ப ஆச்சரியமாக இங்கே பின்னாடி கொண்டு வரக்கூடாது. இங்கே நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா, தட் த ஃப்ளவர் வாஸ் பியூட்டிஃபுல்னு சொன்னோம் இல்லையா, சாதாரண அசர்ட்டிவ் மாதிரி. அது மாதிரி இங்கே சொல்லக்கூடாது. தட் இங்கே தட்டு போட்டுட்டு ஐ ஹேட் வாட் அ பியூட்டிஃபுல் ஆர்ட் யூ ஹாவ் அப்படியே மாற்று. ஃபுல் அண்ட் ஃபுல். யூ ஹாவை வந்து ஐ ஹேடுன்னு மாற்றணும். யூ ஹாவ் வில் பிகம் ஆஸ் ஐ ஹேட். ஓகேவா? ஐ ஹேட் அ பியூட்டிஃபுல் ஆர்ட். The master exclaimed that I had a beautiful art. The master same said exclaimed. Then for this you are using that. What எடுத்துரு. A beautiful art you have வந்து you have I had. இங்கே வந்துட்டு a beautiful art. It should go at the back. Okay வா? And then let's see the next one. The manager said. The manager exclaimed. எல்லாருக்கும் தெரியும் exclaimed தான் போடணுன்ட்டு. குட் ஹெவன்ஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கு. வாட்டர் குட் எதுவுமே இல்லாமல் குட் ஹெவன்ஸ் அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதி வரும்போது வி ஷுட் நாட் யூஸ் தட் அண்ட் ஆல். ஓகேவா? இந்த இடத்துல நான் சொல்கிறது இந்த இடத்துல இங்கே இல்லை, இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் எக்ஸ்க்ளைம்டு பக்கத்தில் தட்டு போட்டிருக்கோம், இங்கே எக்ஸ்க்ளைம் பக்கத்தில் போடல. பார்த்துக்கோ. த மேனேஜர் செட் குட் ஹெவன்ஸ். ஆச்சரியமாக சொல்கிறாரு. அப்பா ஷீ ஹஸ் ஃபவுண்ட் த ஃபைல் அவள் கண்டுபிடிச்சிட்டாப்பா. she has found the file, she has got the file அப்படின்னு சொல்லும்போது he's telling with surprise. so exclaimed with surprise அப்படியே போட்டுட்டு then you bring this that here. சரியா? she தான் இருக்கும். has will come as had found the file. once again I'll tell. the manager said. the manager exclaimed good heavens with surprise. அப்பா ஒரு பெருமூச்சு, நிம்மதி பெருமூச்சு. அப்பா கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் யூ பிரிங் திஸ் கொட்டேஷன் அண்ட் கம்மா. தட்டு போடு அதுக்கு பதிலாக. கொட்டேஷன் கம்மாவுக்கு தான் வி ஆர் யூஸிங் தட். ஓகேவா? ஷீ ஹேஸ் ஃபவுண்ட் த ஃபைல். ஷீயாக தான் இருக்கும். ஹேஸ் வில் கம் அஸ் ஜஸ்ட் கெட் சேஞ்ச்ட் அஸ் ஹேட் ஃபவுண்ட் த ஃபைல்.
ஓகேவா? நெக்ஸ்ட் வில் go to the செவன்த் சென்டென்ஸ். இதை வந்து ரெண்டு விதமாக எழுதலாம். I'll just tell you. 7. He said, he exclaimed. Alas, இந்த அலாஸ்ன்ற வேர்டை நம்ம வித் கிரேட் ரெக்ரெட், வித் கிரேட் ஆங்கர் எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகேவா? he exclaimed with great regret, he exclaimed with great anger, எது வேணாலும் கரெக்டு. I did not do, நான் செய்யலப்பா, அந்த தட்டு போட்டுரு, that should come. ஓகேவா? போட்டுட்டு I வந்து ஹீயா மாறும். he did not do, he did not do. see இந்த செகண்டில் கூட we saw the same type. அலாஸ்க்கு அதே தான் பார்த்தோம். with sorrow, exclaimed with sorrow, exclaimed with great regret பார்த்தோம் இல்லையா? the same thing we are seeing in the seventh sentence. alasனா with great regret or with great sorrow. இந்த இடத்துல கோமா, நான் பண்ணலப்பா, I didn't do that, நான் ஒன்றும் அதை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது with great anger. ஓகேவா? அங்கே என் ஃப்ரெண்டு போயிட்டான்னு சொல்லும்போது இட் இஸ் அ சாரோ. இங்கே வந்து நான் அதை செய்யலை, I didn't do that, நான் செய்யலை அந்த வேலையை அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ஆங்கர், கோவத்தில் சொல்கிற வார்த்தை. சரியா? ஸோ மீனிங் இருக்குது அலாஸ்க்கு. we should see the sentence and put he exclaimed with great regret that he did not do that work. என்ன வருதோ அது. then the last one, she said, she exclaimed as usual. wow, இது ஒரு சர்ப்ரைஸ். this is சர்ப்ரைஸ், உண்மையான ஆச்சரியம் இதுதான். பிரேவோ அப்படிலாம் சொல்லும்போது கூட அப்ளாடுன்னு சொன்னோம். she said, wow, what a great idea. அப்போது she exclaimed, எப்படி சொன்னா? with great wonder. பார்த்துக்கோ, she exclaimed with great wonder. அதுக்கப்புறம் for this you give that. சரியா? she said, she exclaimed, how, wow அப்படின்னு சொல்லும்போது with great wonder போட்டுட்டு that வாட் அ கிரேட் ஐடியாவை இட் வாஸ் அ கிரேட் ஐடியா அப்படின்னு மாற்றிடு. ஓகேவா? ஆர் ஆன் தி அதர் வே, ஷீ எக்ஸ்க்ளைம்ட் வித் வண்டர், வித் கிரேட் வண்டர் தட் இட் வாஸ் அ கிரேட் ஐடியான்னு போடலாம். இல்லைனா இட் ஹேட் பீன் அ கிரேட் ஐடியா, ஏதாவது ஒன்று. வாஸ் இல்லை ஹேட் பீன் பாரு. ஷீ செட், ஷீ எக்ஸ்க்ளைம்ட், வாவ், அது வந்து ஒரு ஆச்சரியம் இல்லையா? வித் கிரேட் வண்டர். தென் ஃபார் திஸ் பங்க்சுவேஷன் யூ புட் தட். வாட் அ கிரேட் ஐடியாவுக்கு இட் வாஸ் அ கிரேட் ஐடியான்னு மாற்றிக்கோ செகண்ட் பார்ட்டை. இல்லைன்னா இட் ஹேட் பீன் அ கிரேட் ஐடியான்னு மாற்றிக்கோ. ஓகே, நவ் காட் இட். ஐ திங்க் half yearly exams are going on for you people, children. So don't waste time, sit and study. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிச்சிங்கன்னா தான் it will be helpful for your future. And I will just come with some other lesson in my next class. Thank you, Ma.